வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னா, எருமை தொழுவம் இருக்கு இல்லையா, எருமைகளை கட்டக்கூடிய தொழுவம், அந்த தொழுவத்தில் பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இந்தியாவுடைய இளைஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யாருடைய ஆட்சியில் எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது யார்? நம்ம விஸ்வகுரு, அதாவது உலகத்திற்கே ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தானில் தான் எருமை தொழுவத்திற்குள் அரசு பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டு டாய்லெட்டை சுத்தமா வச்சிருக்கீங்களா? ஆனா டாய்லெட்ல இருந்து துர்நாற்றம் வருதா? கழிவுகள் தேங்கி பிளாக்கேஜ் ஆகுதா? தண்ணியும் சரியா ட்ரெயின் ஆகலையா? இதுக்காக இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்கை பராமரிக்க பிரிஸ்டனோ வாரியரை தேர்வு செய்யுங்கள். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஜந்தர் மந்தர்ல மோடி அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்திய இளைஞர்கள் முன்னெடுத்து அவர்களை மண்டியிட வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அதோடு நிற்பதாக இல்லை. அடுத்ததாக என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அது எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்திலையும் போய் அதை வீடியோவாக எடுத்து இந்தியா முழுவதும் வைரலாக்குவது, அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காக அவர்கள் அந்த திட்டத்திற்கு போட்டிருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா, ஸ்கூல் டிக்காரோ. இது மகாராஷ்டிராவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பல இடங்களில் போய் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்விக்கூடத்தினுடைய தரம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி, சங்கிகள் கூட அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ மோடி இப்படியெல்லாம் வடை சுட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவனே தலையை பிச்சுக்கிட்டான். இந்த நேரத்தில் தான் மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தான்லேருந்து ஒரு செய்தி வருது. அங்கே இருக்கக்கூடிய ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எருமை தொழுவத்தில் அரசு பள்ளிக்கூடம் நடக்கிறது அப்படின்னு. உடனடியாக அஷ்தோஷ் என்று சொல்லக்கூடிய சிஜேபி அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், அவரோட சேர்ந்து நிறைய பேர் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். சென்ற இடத்துல என்னாச்சு தெரியுமா? அந்த எருமை தொழுவத்தில் நடக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தை படம் பிடிக்க சென்ற காக்ரோச் ஜனதா அமைப்பினர் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ராஜஸ்தானில் அங்கே மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்தியாவிற்கு அம்பலப்படுத்துவதற்காக சென்ற இந்தியாவினுடைய இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ்ஸால் தாக்கப்படுவதை நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் இதே டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் ஒரு பையன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தை எவ்வளவு அவலத்தோடு பாஜகவினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற வீடியோ போட்டான். அப்படிங்கிறதுக்காக அவனுடைய தகப்பனாரை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார குண்டர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் செய்தி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் சொல்கிறார்கள் மோடியை விஸ்வகுருன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் உலகத்திற்கே ஆசிரியராக. ஆனால் உலகத்திற்கே ஆசிரியராக இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன? இந்த கேள்வியை கேட்டு இன்றைக்கு மோடியினுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் சிஜேபி அமைப்பை சார்ந்தவர்கள். ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் இந்தியாவில் சுகாதாரத்திற்கும் அதே மாதிரி கல்விக்கும் மோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? மொத்த செலவில் 2% தான் ஒதுக்கீடு செய்கிறாங்க. இதில் இன்னும் அடுத்தது மோடி வைக்கிறது தான் பெரிய வேலை. ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் என்ன பாருங்கள். இப்போது அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஆனால் இதில் மோடி அமித்ஷா நீ 3 மொழி படி, 4 மொழி படி, 5 மொழி படின்னு சொல்கிறது. இந்த அழுத்தத்தில் அடுத்தது நீட்டு கீட்டு மீட்டு கூட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று வச்சுக்கிறது. அதில் போய் பாதி பேர் தற்கொலை பண்ணுவான், பாதி பேருடைய பரீட்சை எழுதிட்டு ஆவலோடு இருப்பான், லீக் ஆச்சுன்னு வரும். ஏதோ தட்டு தடிமாறு 1-2 பேர் பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணுறவனுக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா அமித்ஷா என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் என்ன அரசு வேலை மட்டுமா இருக்குது? பக்கோடா சுட போகலாம் இல்லையா? பக்கோடா சுடுறதும் ஒரு வேலை தானே. உன் பிள்ளைய அனுப்புப்பா அமித்ஷா, உன் பிள்ளைய அனுப்பலாம் இல்லையா பக்கோடா சுடுறதுக்கு?
ஒன்றும் தெரியாத ஒருத்தனை கொண்டு போய் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பில், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும்? அவனை கொண்டு போய் தலைமை பொறுப்பில் வச்சுருக்கான். ஓன் பிள்ளை அனுப்பு பக்கோடா அனுப்புறதுக்கு இப்படின்னு இந்திய மக்கள் கேட்பாங்க தானே. ஆனால் அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கு வசதி இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், பீகாரில் பிள்ளைங்க வந்து உப்பு கேட்டதுக்கு டிட்டர்ஜென்ட் சாப்பிட்டு 40 பேர் அட்மிட் ஆகிட்டான். சாம்பாருக்கு பதில் அங்கே என்ன அப்படின்னா, பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியில் மஞ்சள் கலந்து உப்பு போட்டு கொடுக்கறது. கொரியனில், சவுத் கொரியாவில் பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய அந்த மதிய உணவினுடைய புகைப்படத்தை, வீடியோக்களெல்லாம் எடுத்து இது மோடி ஆட்சியில் நடக்குதுன்னு இவன் ரீல்ஸ் வேறு இங்கே போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அம்பலமாயிருச்சு. இன்னும் ரீல்ஸ் போட்டெல்லாம் பிழைக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய ஜென்ரேஷன் முழுமையாக மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளத்தனங்களை முழுமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஒட்டு மொத்தமாக மோடியினுடைய ஆட்சி, இந்த 13 வருட ஆட்சியில் நீங்கள் பாருங்கள், உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார சக்தின்னு அடித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல தான் சரியான பள்ளிக்கூடங்கள் இல்லை, சரியாக தேர்வு நடத்த முடியலை, சரியாக படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணது தான் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி. மீண்டும் சொல்கிறேங்க, இவர்களுடைய இந்த ஆட்சியினால் நம்முடைய இந்தியா ஒரு 30 வருடம் 40 வருடம் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.